ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்டில் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 2ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு அது பேர் என்னது, நெதர் போர்ட்டல். நம்ம நெதர் போர்ட்டல் க்ரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்குள்ளே போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்குள்ளே வேறு கெஸ்டா அப்படின்னு ஒருத்தர் சுற்றின்னு இருப்பான் கைஸ். அவனை மட்டும் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, அவன் ரொம்ப பயங்கரமான ஆள். ஸோ இப்போ நான் இப்போ நின்றுன்னு பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம நெதர் போர்ட்டல் உருவாக்க போகிறோம். நான் ஆல்ரெடி மைனிங் நிறைய போய் இந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கிளாஸ், இங்கே பாருங்கள் தெரியுதா, இந்த கிளாஸு நான் ஒரு மைனிங் போனேன். அது நல்ல பெரிய வீடியோ. மீதி கதை இன்ட்ரோ போட்டு சொல்கிறேன். Sorry, it's DJ. நம்ம இப்போ செஸ்ட்டை ஓப்பன் பண்ணோன்னா பாருங்கள், 5 டைமண்ட் ஒரு பிக்காக்ஸ் இருக்குது. நான் ஆஃப்லைனில் அதுக்கு பேர் என்னது, ஐயோ அதுக்கு பேர் எதுவுமே அப்சிடியன் நல்லா கலெக்ட் பண்ணிட்டேன். எப்பட்றா கலெக்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மைன்குள்ளே போனால் நமக்கு லாவா கிடைக்கும் கைஸ். பக்கெட்டாக லாவா எடுத்துன்னு வந்து என்ன பண்ணிட்டேன், பக்கெட்டாக லாவாவை எடுத்துன்னு வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு நெதர் போர்ட்டல் பார்த்துருப்போம். அதில் எனக்கு கொஞ்சம் நெதர் போர்ட்டல் இல்லை, இந்த வீட்டு செஸ்ட்லேயே நமக்கு கொஞ்சம் அப்சிடியன் கிடச்சிச்சு. அப்புறம் இன்னொன்றுத்தில் கூட எனக்கு கொஞ்சம் கிடச்சிச்சு. இந்த ஒரு ரீயூண்டு போர்ட்டல் ஆஃப்லைனில் ரீயூண்டு போர்ட்டலில் எனக்கு கிடச்சிச்சு கொஞ்சம். இன்னும் கொஞ்சம் நான் இப்போ மைண்ட் பண்ணிக்கினேன். ஸோ நம்ம இப்போ ஒரு நல்ல இடத்த க்ரியேட் பண்ணுறதுக்கு 14 அப்சிடியன் நான் கரெக்டாக கவுண்ட் பண்ணி தான் எடுத்து வந்திருக்கேன். நமக்கு கரெக்டாக 14 அப்சிடியன் வேணும். இதுக்குள்ளே நம்ம போய் ஃபஸ்ட்டு ஃப்ளின்ட் அண்ட் ஸ்டீல் அதை மட்டும் பண்ணிக்கணும். இதுக்குள்ளே இன்னும் நிறைய உள்ளே போகும். நான் இங்கே மேலே இருக்கிற கிராவல் மட்டும் எடுத்துன்னு வந்துடுவேன். ஸோ இப்போ நம்ம இன்னும் நிறைய உள்ளே போகணும். இல்லை இது கிராவல் இல்லை, இருங்க எதுக்கோ செக் பண்ணிடலாம். இல்லை கைஸ், இது கிராவல் இல்லை. கிராவல் அங்கே ஒரு ரெட் கலர் எடுத்து பார்த்தீங்களா, இந்த பிளாக்கோட கீழே இருக்கும். அதாவது எண்டு நான் அங்கே ஒன்று கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அங்கே இருக்கும் பாருங்கள். இங்கே நான் வந்துட்டேன். இதுதான் கிராவலு. இதில் ஒன்றுத்தில் மட்டும்தான் இந்த ஃப்ளின்ட்டு கிடைக்கும். ஃப்ளின்ட்டு அப்புறம் அயன் ரெண்டுமே சேர்ந்தால் தான் ஃப்ளின்ட் அண்ட் ஸ்டீல் கிடைக்கும். நமக்கு இப்போ ஒரே ஒரு ஃப்ளின்ட் போதும். ஆமாம், நமக்கு கரெக்டாக ஒன்று கிடச்சிச்சு. இங்கே நான் பிளாக் போட்டு காபிள் ஸ்டோன் போட்டு அடைச்சிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பெரிய கேவு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு பெரிய வீடியோ எடுத்திருந்தேன். அது என்னதுன்னா, கரப்ஷன் அப்படின்னு ஏதோ வந்துச்சு, கரப்ஷன் எரர் அப்படின்னு ஏதோ வந்துச்சு. என்னடான்னு அதை கிளிக் பண்ணேன். பார்த்தா கேம் பிளே வீடியோஸ் நான் எதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேனோ அது எல்லாமே போயிடுச்சு. நான் இன்னொரு வீடியோ கூட எடுத்து வச்சுருந்தேன், அது வேறு கேம் பிளே. அதை நான் சொல்ல மாட்டேன், சொன்னால் அப்புறமா பப்ளிஷ் ஆகிடும். ஸோ நம்ம அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நான் ஒரு ஃப்ளின்ட் எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த கிராவல் செஸ்ட்டில் போட்டு இருங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளின்ட் அண்ட் ஸ்டீல் பண்ணிக்கலாம். ஃப்ளின்ட் அண்ட் ஸ்டீல் நம்ம சர்ச்சே பண்ணிக்கலாம். ஃப்ளின்ட், ஐயோ எஃப்பி போட்டேன். பாருங்கள், ஒரு அயன், ஒரு ஃப்ளின்ட்டு, ஒரு அயன். ஸ்டீலுன்னா என்னது, அயன். ஃப்ளின்ட்டுனா என்னது, அந்த கிராவலில் கிடைக்கிற ஃப்ளின்ட்டு. ரெண்டு சேர்த்தா ஃப்ளின்ட் அண்ட் ஸ்டீல். இப்போ நான் சாதாரணமாக போர்ட்டல் உருவாக்குறத விட இங்கே டீப் ஸ்லேட் இருக்குது பார்த்தீங்களா, டீப் ஸ்லேட் இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணி நான் ஒரு டெக்கரேஷன் மாதிரி பண்ணிவிட்டு நான் போர்ட்டல், அதாவது அந்த நெதர் போர்ட்டலில் வைக்க போகிறேன். இது ரொம்பவே குட்டி வீடியோ கைஸ், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. வெறும் நெதருக்கு போகிறான், உள்ளே போகிறான். அது மட்டும் இல்லாமல் நான் உள்ளே போயிட்டு நிறைய வாட்டி செத்துருவேன். அதெல்லாம் ரொம்ப ஆயிருக்கு. உள்ளே போயிட்டு நான் செத்துட்டேன். பார்த்தா நான் வீடியோவே எடுக்கல கைஸ். வீடியோ எடுக்காமல் நான் செத்துருக்கேன். அது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, 42 இருக்குது. இன்னொன்று இது டீப் ஸ்லேட் இல்லை, வேறு எதுவும் ஸ்டோனு. இது நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி கரெக்டாக இப்படி வச்சுக்கலாம் கைஸ்.
இங்கே வந்து நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் வச்சுட்டு இருங்க, நான் பண்ணுறது நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா வந்து நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வந்து சஸ்பென்ஸ் போயிடும். இருங்க, நான் இப்போ வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஃபுல்லாக பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இது வந்து நல்லா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து நம்ம இப்போ வந்து நெதர் வேர்ல்டுக்குள்ளே போயிடலாம். ஜெனரேட்டிங் வேர்ல்டு. ஓகே, இது வந்து இப்போ ஜெனரேட் பண்ணிருக்கோம் வேர்ல்டை. ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா உள்ளே போயிட்டு அந்த பிளேஸ் ராடு கொடுக்குறது, அது பேர் என்னது? அது பேர் எனக்கு கன்ஃபார்மாக தெரில. அந்த பிளேஸ் ராடு கொடுக்குமே ஒன்று, அது இருக்கிற இடத்துல, அதாவது அது பேர் என்ன, ஃபோர்ட்ரஸ் எதுமோ வரும் கைஸ். இங்கே கெஸ்ட்டு இது இருக்குது போல். கெஸ்ட்டு இது ஃபார்மா என்னது, அது ஸ்பான் இருக்குது. நம்ம வந்து இங்கே பண்ணது ஒரு மிகப்பெரிய தப்புன்னு நான் இப்போ உணர்றேன். இந்த பன்னி பசங்க நல்லவங்க மாதிரி இருப்பாங்க. ஒரு அடி அடிச்சிட்டிங்கன்னா பார்த்துக்கோங்க, அப்புறமா உங்களை விரட்டி அடிப்பாங்க. ஸோ வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, அந்த பன்னியெல்லாம் நம்மளை அடிக்குமா என்ன? அடிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஐயோ வரான்டா, போயிடலாம். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சுற்றி முற்றி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்புறமா நம்ம வந்து பண்ணி சங்க எடுத்துடுவேன். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கே இந்த பன்னி பசங்களை ப்ரோ ஐயோ வரான்டா, நம்ம போயிடலாம் கெஸ். இங்கே வந்து கெஸ்ட்டு இருக்குது. இது வந்து நம்மளை பார்த்துடுச்சுன்னா இதோடைய கண்ணு வாய் ரெண்டுமே ஓப்பன் ஆகும். அது ரெண்டுமே ரெட்டாக இருக்கும். ஸோ வந்து இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து பார்க்கவே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அப்படின்னு சொல்ல மாட்டேன், இருங்க. தம்பி கெஸ்ட்டு, பயமாக தான் இருக்குது. அப்புறம் நம்ம செத்துட்டோம்னா கோல்டு பிக்காக்ஸு போயிடும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வச்சிருக்கிற மோடு கீப் இன்வென்ட்ரி. ஸோ வந்து நான் செத்தாலும் எனக்கு ஒன்றுமே ஆகாது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இருங்க, அந்த பண்ணி திரும்ப என்னை முட்டை வந்தானா நான் இப்போ என்ன பண்ணுறது? நெதர் வேர்ல்டுக்குள்ளே ஓடக்கூட முடியாதே. ஐ மீன் நம்ம நார்மல் வேர்ல்டுக்கு ஓடக்கூட முடியாதே. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த பிளேசிங் இருங்க கைஸ், அது ஃபோர்ட்ரஸ் தானே கைஸ்? அது பேர் எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது கைஸ். அது கெஸ்ட்டு இன்னும் பீஸாக போட்டு காய்லாங்கடியில் கொடுத்துடுவேன். ஸோ வந்து நான் இங்கே ஒரு பாத்தை உருவாக்கி அந்த பக்கம் போய் அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்க. இருங்க, இதை ஸ்வாடு வச்சு பண்ணாலே இது ஆஃப் ஆகும் தானே? நாடா பித்தலாட்டமாக இருக்கே. ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பாத் க்ரியேட் பண்ணணும். நான் டைமண்ட் பிக்கெக்ஸ் ஏன் எடுத்துன்னு வந்தேன்னா, இங்கே வந்து நிறைய கோல்டு கிடைக்குமா. அந்த கோல்டு எடுத்தால் இங்கே பண்ணிங்க இருக்காங்க பார்த்தீங்களா, பிக்லேஜர்ஸ். இருங்க, பிக்லேஜர்ஸ்னா வெயிட் பண்ணுங்க. அங்கே அது பார்த்தீங்களா, கண்ணு ரெட் ஆயிடுச்சு. நம்மளை அட்டாக் பண்ணிடுச்சு. ஸோ வந்து இது நல்லா வெறின்னு எரின்னு எரிஞ்சிடுச்சு. எனக்கு நிறைய ஹெல்த் போயிடுச்சு. நான் வேறு ஃபுட்டு எடுத்துன்னு வரல கைஸ். இது வந்து ஒரு சின்ன வீடியோ. ஸோ வந்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ வந்து இங்கே ஒரு 2 பிளாக் வச்சு இப்படி போயிடணும். இங்கே வந்து உக்காந்துன்னு பண்ணணும் கைஸ். இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் நின்று பண்ணிங்கன்னா அந்த கேஸ்ட் மண்டியாக இருக்கான்ல, கெஸ்ட்டா கன்ஃபார்மாக எனக்கு தெரில கைஸ். ஐயோ கடவுளே கைஸ், நான் ரொம்ப நாளாக விளையாடுறதுனால கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சு கைஸ். நானே வாண்டடாக போய் கீழே ஒன்றுட்டேனே. விளங்கும் சராச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம போய் இப்போ ரீஸ்பான் பண்ணிட்டு போய் எடுத்துன்னு வருவோம். என்னால் முடியல, கை ஸ்லிப் ஆகி போய் நான் விழுந்தேன் கைஸ். நல்ல வேளை நான் இங்கே விழுந்தேன்.
லாவாவில் விழுந்திருந்தா என்ன ஆகுது சொல்லுங்கள். சரியாச்சு. நான் இப்போ வந்து என்னுடைய வேர்ல்டுக்கே வந்துட்டேன். இருங்க. ஐயோ, நான் அந்த டோரை பார்த்துன்னு இருக்கேன், நம்ம ஃபார்ம் டோரை. அப்புறம் கைஸ் நம்ம இன்னொரு சீரீஸ் போட்டிருப்போம், மைன்கிராஃப்ட் மல்டிப்ளேயர் வித் மை சிஸ்டர்னு. அந்த சீரீஸோடைய பார்ட் 2 வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இந்த வீடியோ ஒரு 200 வியூஸ் அந்த மாதிரி போச்சுன்னா நான் பார்ட் 2 மல்டிப்ளேயர் வரலாம். இல்லைன்னா கூட வந்துடும் கைஸ். நான் வந்து அவ்வளோ கஞ்சத்தனமாக வீடியோ போடாமலாம் இருக்க மாட்டேன். ஸோ வந்து நான் இங்கே சொல்கிறது தான் நின்றுருக்கேன். இப்போ வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இங்கே கொஞ்சம் ஏதாவது பேசலாம் அப்படின்னு தான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து நம்ம இப்போ வந்து திரும்ப என்ன பண்ணோன்னா, திரும்ப நெதருக்குள்ளே போயிட்டு நான் நான் வீடியோ எடுத்தேன் கைஸ். பட் ஆனால் அது டெலீட் ஆகிடுச்சி. அது எப்படி டெலீட் ஆச்சுன்னு எனக்கு தெரில. நான் திரும்ப நெதருக்கு போனேன், ஆனால் செத்துட்டேன். அது எப்படி டெலீட் ஆச்சுன்னே எனக்கு தெரில. இப்போ பாருங்கள், நான் இப்போ திரும்ப வந்துட்டேன்னா இப்போ திரும்ப நெதருக்கு போகிறேன், ஆனால் அது டெலீட் ஆகிடுச்சு. அது டெலீட் ஆகல, அது ஆஃப் ஆகிடுச்சி. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆஃப் ஆகிடுச்சி. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருங்க, இது ஃபஸ்ட்டு வேர்ல்டு ஜென்ரேட் ஆகிட்டோம். அப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே பிளேஸ் ராட் ஒரு 2-3 பசங்க இருப்பாங்க, அவங்கள சாவடிக்கலான்னு ஒரு பிளானில் வந்திருக்கேன். ஸோ வந்து நான் இந்த மாதிரி வந்தேன் கைஸ். சேம் இதே மாதிரி தான். நான் கரெக்டாக இப்படி வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆஃபே பண்ணல. இங்கே ஆஃப் பண்ணிட்டு நம்ம அங்கே முன்னாடி போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். நான் ஆஃப் பண்ணேன், திரும்ப ஆன் பண்ணேன் கைஸ். இருந்தாலும் அது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அப்படியே ஆன் ஆகல. நான் கை தவிர வேறு ஏதாவது கிளிக் பண்ணிட்டேனான்னு எனக்கு தெரில. ஸோ வந்து அது போயிடுச்சு. ஃபஸ்ட்டு என்னதுன்னா அந்த இது போச்சு. நான் ஒரு மைனிங் போன வீடியோ, அதில் நிறைய டைமண்ட் கிடச்சிச்சு கைஸ் எனக்கு. ஆனால் அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு மைனிங். அது வந்து எனக்கு டைமண்ட்ஸு கோல்டெல்லாம் நிறைய கிடச்சிது. அதுதான் ஃபஸ்ட் டைமு. அப்புறம் இந்த மல்டிப்ளேயரில் ஒரு வாட்டி மைன்கிராஃப்ட் மல்டிப்ளேயர் பார்ட் 2 வந்து பாருங்கள் கண்ணு வாயெல்லாம் ரெட்டாக இருக்கா? ஆமாம், மைன்கிராஃப்ட் மல்டிப்ளேயரில் கூட பார்ட் 2 மைனிங் தான். அதில் எனக்கு டைமண்ட் கிடச்சிச்சு. ஸோ வந்து எனக்கு ஆல்ரெடி ஹெல்த்து போயிடுச்சு. ஸோ வந்து நான் கட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னேன். கரெக்டாக இதே மாதிரி தான் சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா வீடியோ கட் பண்ணேன். கட் பண்ணிட்டு இப்படி போனேன். இருங்க, நான் இன்னும் கட்டே பண்ணல. நான் வந்து வீடியோ பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுனால நான் என்னென்ன பண்ணேன்னு எனக்கு மறந்து போயிடுது. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்படி போய் கைஸ் பார்ட் 3 நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். போய் பிளேசிங் ராடெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு கைஸ் அம்மாடி நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். நான் வந்து என்ன பிளான் பண்ணேன்னா மல்டிப்ளேயரில் ஃபார்ம் எல்லாம் செய்யாமல் சீக்கிரமாக முடிச்சுட்டு இதில் நிறைய ஃபார்ம் செஞ்சு இந்த இதை டெவலப்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வந்து நான் இதில் நிறைய டெவலப்மெண்ட் பண்ணிட்டேன், இல்லை மல்டிப்ளேயரில் சீக்கிரமாக முடிக்காமல் அதில் டெவலப்மெண்ட் பண்ணிட்டேன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை பொறுத்து தான் நான் என்ன பண்ணுறதுனாலும் எனக்கு முடிவாகும். ஸோ வந்து கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அப்புறமா நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. ஐயோ இவன் திரும்ப, ஐயோ கடவுளே. பாருங்க, நான் இங்கே வந்து நான் செத்துட்டேன். நான் வந்து அங்கே செத்த உடனே நான் கட் பண்ணிட்டேன். அப்புறமா நான் போய் இதுக்கு என்னது அந்த பிளேசிங் ராட் இருக்கிற இடத்துக்கு போனேன். ஆனால் அது வீடியோவே ரெக்கார்ட் ஆகலை. அது வந்து என்ன மாயமோ மந்திரமோ தெரில. ஸோ வந்து நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், பாய். பார்ட் 3ல் என்ன பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் 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 பாய்.